நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏனுங்க வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? வீட்டெல்லாம் சௌக்கியங்களா? போன வாரம் உங்களை திருநெல்வேலியில் நடந்த சரவணன் மீனாட்சி திருமண வரவேற்போட வந்து சந்திச்சான். இந்த வாரம் நம்ம கோவையில நடந்த சரவணன் மீனாட்சி திருமண வரவேற்பை காட்டுறதுக்காக வந்திருக்கோம். போன வாரம் நடந்த மாதிரியே இந்த வாரம் அதை விட சிறப்பா எக்கச்சக்கமான விஷயங்களோட வந்திருக்கோங்க. சரவணன் மீனாட்சியின் திருமண வரவேற்பு powered by RMKV. என்னங்க எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா? சீரியல்ல ரொம்ப நாளா நம்ம வந்து எப்படா சரவணன் மீனாட்சி கல்யாணம் நடக்கும் நம்மளால எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது ரிசப்ஷன் நடக்க போகுது, ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி நடக்க போகுது. Are you all excited? சூப்பர். என்னங்க இந்த பொண்ணு தனியா வந்து ஆங்கர் பண்ண போதா, இந்த பொண்ணு வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ஷோ பாக்குறது அப்படி நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் தனியா வந்து ஹோஸ்ட் பண்றதா இல்ல. லெட்ஸ் வெல்கம் தி சூப்பர் கூல், தி வெரி ஹேண்ட்சம் ரோபோ சங்கர். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. அதாவது மக்களே தெரிஞ்சுக்குங்க, மக்களே தெரிஞ்சுக்குங்க. பேசிக்கிட்டு இருக்கேன் ஊய் ஆய் ஓயின்னுக்கிட்டு. நல்லா தெரிஞ்சுக்க மக்கள். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம சரவண மீனாட்சிக்கா இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல்ல மட்டும் இல்ல, ஹாங்காங் யூனிவர்சல்ல மட்டும் இல்ல, உலகத்திலே முறையா ரோபோ சங்கர் ஆங்கரிங் பண்ற. நல்லா கை தட்டுங்க மக்களே. ஓகே, வெல்கம் டு கோயம்புத்தூர். எப்படி இருக்கீங்க? ஸ்டே எஸ் ஆர் நோ? உங்களை பார்த்த உடனே நோ. Why are you sound very loud? Kamya, what is this evening technology? I can't believe this matter. It's everybody total put to the hands. ஒரு கல்யாண வீட்டு ரிசப்ஷனுக்கு வந்த மாதிரியே அம்புட்டு பட்டு சேலை எல்லாம் கட்டி அப்படியே ஜெகஜோதியா வந்திருக்கு நம்ம மக்கள். நம்ம என்ன பண்ண போறோம்? மாப்பிள்ளையும் பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 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 ரிசப்ஷன்னா பாட்டு இருக்கணும். பாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாமே இருக்கணும். அப்பதான் ஒரு கலகட்டம். எக்ஸாக்ட்லி. ஓகே. நம்மளோட மாப்பிள்ளை பொண்ணு வரதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். பொதுவா சில பேர் பாடுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சில பேர் பாடுனா கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், உள்ள வர முடியாது. Please help me. Okay. So இப்போ வந்து நமக்கு ஒரு அழகான பாடலை கொடுக்க நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் யார் வரப்போறா? Let's welcome மாளவிகா and சத்யபிரகாஷ். அம்மாவுன் படைப்பினிலே எத்தனையோ பெண்கள் உண்டு, ஆனாலும் அசந்து விட்டேன் அழகினிலே மீனாட்சி அக்காவை கண்டே, அழகினிலே அவளை கண்டு. Push the tempo, push the bassline, push the tempo, push the volume.
என் வாசல் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா என் ராத்திரியின் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காமன் கோவில் நீ ஆடை கட்டும் மேப்பு என் ஆசைகளின் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் நீ போடு போடு சக்க போடு இந்த பொத்திக்கடி தேகத்தோடு அட வாடா ராஸ்கல் நேரத்தோடு வாட வாட போயா என் வாசல் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா புள்ளி வைக்காமலே புது கோலமிடும் வந்த ஹீரோக்களின் கில்லி நீ ஏதும் சொல்லாமலே என்ன செய்வோம் என அந்த லீலைகளின் வழினா அடிச்சீனி பச்சுக்காரி அதில் மிஷ சிங்காரி நீ சிறுத்தால தீபாவளி நான் அணி வச்சு ஏறி உன்னை அட்டி பார்க்கும் யாரி நான் வெடிப்பாம காதல் வெடி சீசன் வந்த வேடன் நாங்கள் நான் தானடா சும தங்கி செல்வம் பருவ போல வாவா ஜீவா வாட வாட போயா என் வாசல் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி வாடா மச்சான் நம்ம கச்சேரிதான் ரொம்ப உற்சாகமா களை கட்டுதடி செல்லமே நானும் துச்சாதனா இல்ல துரிகாதனா துயில் துரிகட்டுமா உன்னையே தொட்டதெல்லாம் ஹிட்டு அடையிட்டாங்க வட்டு இனி நமக்கு எது சென்சார் கட்டு உன் பேச்சு சத்தம் கேட்டு விடுத்தாராதையும் ஓட்டு நீ வாங்கிக்க காதல் சீட்டு அடி சட்டி நாட்டு சிக்கன் உன்ன ருசி பார்க்கவா இதுல தேக்கி வச்ச காசையெல்லாம் திர திர வாட வாட போயா என் வாசல் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா என் ராத்திரியின் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காமன் கோயில் நீ ஆடை கட்டும் மேப்பு என் ஆசைகளின் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் நீ போடு போடு சக்க போடு இந்த பொத்திக்கடி தேகத்தோடு அட வாடா ராஸ்கல் நேரத்தோடு வாட போயா ஹலோ கல்லடக்குறிச்சியா? சொல்லுங்க ரேடியோ மிர்ச்சி. மீனாட்சி, இந்த ஃபோன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை காதலர்கள் வந்து எவ்வளோ தவிச்சு போவாங்க. நாம ஒரு 1000 வாட்டியாவது ஃபோன் பேசியிருப்போமா இது வரைக்கும்? அதுல ஏதாச்சும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்கா? நம்ம லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல நம்ம ஃபோன்ல பேசினது சீன் ஞாபகம் இருக்கா? எப்போ, எங்க, என்ன பேசணும்? டேய் மறந்துட்டியா? பாரு.
இதுக்கே மிஸ்டு காலா? இப்போ பார். ஹலோ, மாட்டிக்கிட்டியா? யார் மாட்டிக்கிட்டா? நீதான். நீதான். சொல்லு, என்ன விஷயம்? சும்மாதான் ஃபோன்ல அவுட் கோயிங் போதான் செக் பண்ணேன். உங்க ரேடியோ மிர்ச்சியில வேற வேலையே இல்லையா? ஃப்ரீயா பேசிட்டு இருக்க? காலையிலேயே ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஃப்ரீ ஆயிட்டு தான் இப்போ கூப்பிடுறேன். ஃப்ரீயானதான் என் நினைப்பு வருமா உனக்கு? சேச்சா, நிஜமா தான். சினிமாக்காரங்களை நம்ப முடியாது, ஆனா ரேடியோக்காரங்களை நம்பலாம். சரி, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? எதுக்கு? சும்மா சொல்ல. அதெல்லாம் முடியாது. ஏய் ப்ளீஸ் சொல்ல. சாரி கட்டியிருக்கேன். வெரி நைஸ். என்ன கலர்? சொல்ல. என்ன கலர்னு நீயே கண்டுபிடி. கிரீன் கலர். எப்படி கரெக்டா சொன்ன? எல்லாம் தெரியும். இங்க இருந்தே நாங்க சேட்டலைட்ல பாப்போம்ல உன்ன. ஏன் இப்படி சிரிக்கிற? ஹலோ, கிரீன் கலர் இல்லையா? ஐயோ, சொதப்பிட்டேனா? பிங்க் கலர். அப்ப எதுக்கு நான் கிரீன் கலர் சொல்லும் போது கரெக்ட்னு சொல்லி சர்டிபிகேட்லாம் கொடுத்த? பாவம், பொழைச்சு போட்டோன்னு பார்த்தேன். ஆனா நீ ஓவரா பந்தா பண்ணதும் சிரிப்பு வந்துருச்சு. மீனாட்சி, நீனும் என்ன பிடிச்சிருக்கா? இல்ல. பொய்யே. அப்படியா? ஆமா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். யார் சொன்னது? உன் கண்ணு சொல்லுச்சு. உன் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோலாம் சொல்லுச்சு. லூசு. ஆமா, லூசு தான். மெட்ராஸ் எல்லாம் விட்டு திருநெல்வேலிக்கு ஃபோன் பண்றேன் பாரு. லூசு தான். மீனாட்சி, என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், பதில் சொல்லவே இல்லையே. அதான் உனக்கே தெரியுதே, அப்புறம் என்ன? இருந்தாலும் வாயால கேட்கணும் தான். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா, போதுமா? சரவணா உன்னை பிடிச்சிருக்குடான்னு சொல்லணும். அதெல்லாம் முடியாது. கட்டிக்க போறவனோட பேர் சொல்லக்கூடாது. வாடா போடான்னு மட்டும் சொல்லலாமா? அது சொல்லலாம். மீனாட்சி, சொல்லு. எப்படா கல்யாணம் நடக்குமோன்னு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணி, எஸ். ரொம்ப நாளா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ப்ளீஸ் கேளுங்க. நீ கவரிங்கா கோல்டுங்கா? நான் சுத்த தங்கம்னே. தங்கம். கோல்ட். யா. கோல்டுனா கொஞ்சம் உரசி பார்க்கலாமா? இல்லம்மா, கோல்டுனா பொதுவா உரசி பார்ப்பாங்கல்ல. அண்ணே. ஓ, டோன்ட் கால் பிரதர். பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் இல்லையா? ஓகே அங்கிள். சோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே. சரி, உன்கிட்ட ஒரு क्वेश्चन. ப்ளீஸ் ஆஸ்க் மீ. உலகத்துல ஆண்களுக்கு மரியாதை அதிகமா, பெண்களுக்கு மரியாதை அதிகமா? ஆப்வியஸ்லி பெண்களுக்கு தான் மரியாதை அதிகம். கிடையாது, ஆண்களுக்கு தான் மரியாதை அதிகம். சான்ஸ் இல்ல, பெண்களுக்கு தான். இது வந்து தாய் நாடு, தகப்பன் நாடு, பெரியப்பன் நாடா சொல்றோம். கரெக்ட், நீ சொல்ற உண்மைதாம்மா. தாய் நாடுன்னு சொல்றோம். எங்கேயாவது ஒண்ணு விட்ட பங்காளி நாடுன்னு இருக்கா? மொழியை தாய் மொழின்னு சொல்றோம். சித்தப்பா மொழி பெரியப்பா மொழி எங்கேயா வச்சிருக்கானா? ஒண்ணு இல்ல, ஒரு பஸ்ல ஏறி பாருங்க. அடே அப்பா, பெண்கள் பக்கம் திரும்பி பாருங்களேன். பெண்கள், மகளிர், மடந்தையர், மங்கையர், பூவையர், அவள் அழகா போட்டிருப்பேன். ரைட் சைடுல நம்ம பக்கம் திரும்பி பாருங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. டிக்கெட் கேட்டு போறவும் இல்லைன்னா உள்ள தள்ளுவேன். புகைப்பிடித்தால் வாயிலே குத்துவேன். எங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் போற இடம்லாம். ஆனா இங்க வந்திருக்க கூட்டம், எஸ்,
எங்க அண்ணன் சரவணனுக்காக தான் வந்திருக்கு. சான்ஸே இல்ல. இந்த கூட்டம் வந்து அழகான மீனாட்சியை பார்க்க தாங்க வந்திருக்கு. இல்ல, சரவணனுக்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். Hey, let's see. வெயிட் கரோ. மீனாட்சிக்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அங்க பாருங்க, ப்ளீஸ் see. சரி, ஓகே. இப்போ நம்ம சரவணன் மீனாட்சியை பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப அவங்க வந்து கழுத்தடிட்டு இருக்கோம். இவங்க மெயினா வந்து மாப்பிள்ளைய பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு வர போறாங்க. போன வாரம் நம்ம பார்த்த திருநெல்வேலியில் நடந்த சரவணன் மீனாட்சி திருமண வரவேற்புல நான் வந்து ஒரு பைக்ல வந்து என்ட்ரி ஆவேன், மீனாட்சி வந்து ஒரு பல்லக்குல வந்து என்ட்ரி ஆவாங்க. அதுல வந்து நான் வந்து என்னோட ராசி நல்ல ராசின்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பேன். மீனாட்சி வந்து இவன் தானா இதுதானா அப்படின்னு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல அதை விட ஒரு படி மேல போய் ஒரு ஸ்பெஷல் நடந்துச்சு. உங்களுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் ஆடி இருக்கேன். டூயட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சரவணன் மீனாட்சி டூயட் இன் கோயம்புத்தூர். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் விட்டு கட்டு. அடிராக்கோழி மேளங்கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு. ஒரு கட்டுக்காவல் இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு சூரன் ஏது. ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம், ஜாங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சாம். அடி ராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு. அடராசாவே பந்தல் நட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு. தேரெடுக்கு நாளோ தெப்பம் விடும் நாளோ, மச்சான் இங்கே அது ஏன் கூறு. அட ஒரு சனம் யாவும் ஒத்துமைய சேரும், வம்பும் தும்பும் இல்லை நீ பாரு. மத்தள சட்டம் 8 ஊருதான், எட்டணம் தம்பி அடி ஜோராக. வக்கிரவானம் அந்த வாழையே, தக்கணும் தம்பி விடு நேராக. அடகம்பட்டம் தாரதா தட்டி பாடு. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் உம்மை சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்த முடன் எடுத்த பொற்பாதமும், பொற்பாதமும் காண பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு. அடராசாவே பந்தல் நட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு. அட ஒன்ன போல இங்கு நானும் தாண்டி, படி ஒண்ணு சேர இது நேரம் தாண்டி. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா, சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா.
உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப நல்லா ஆண்டீங்க தம்பி. சத்தியமா சொல்றேன், அந்த ஆத்தா மகமாயி உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். உண்மையிலேயே இது உங்களுடைய ஒரு உள்ளூர் ஆட்டக்காரன் வெளியூர் ஆட்டக்காரருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தீங்க தம்பி. இப்படிப்பட்ட ஒரு கப்பல்ஸ் லைஃப்ல பார்த்ததில்ல தம்பி. சத்தியமா சொல்றேன், லைஃப்ல பார்த்ததில்ல. அவர் ஆட்டத்துக்கு தான் கை தட்டினாங்க, இவங்க வரும்போது என்னமா விசில் பறக்குது. நம்ம சரவணன் மீனாட்சிக்கு நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா? அதுலயும் உங்க ஊருக்காரர் சரவணன், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தொலைக்காட்சியில வர்ற ஒரு தொடர்ல வந்து இவ்வளவு லைவா மக்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சரவணன் சார்? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதற்கண் கோவை மக்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த ஊர்ல ஒரு 4 வருஷம் சுத்தாத இடம் கிடையாது, போகாத சினிமா தேட்டர் கிடையாது, பார்க்காத படம் கிடையாது, பேசாத மக்கள் கிடையாது. அவ்வளோ பழகி இருக்கிறேன். அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஊர். இந்த ஊரை விட்டு போகிறதுக்கே ஒரு டைமில் மனசே வரல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கட்டி போட்ட ஒரு ஊர். அந்த ஊரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேஜில் மீனாட்சியோட டான்ஸ் ஆடுறது உண்மையிலே ஒரு ரொம்ப த்ரில்லான ஒரு விஷயம். நம்ம வீட்டுக்குள்ளே திருப்பி டான்ஸ் ஆடி பார்க்குற மாதிரி. நீங்க 2 பேருமே மதுரை அப்படின்ற சீரியலும் நடிச்சீங்க இல்லையா? அதுலேயும் நீங்க தான் சரவணன், நீங்க தான் மீனாட்சி. இப்போ முக்கியமான கேள்வினா, உங்களுக்கு மதுரையில நடிச்ச சரவணன் பிடிக்குமா, இந்த சரவணன் பிடிக்குமா அப்படிங்கறதா கேள்வி. கண்டிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். மதுரையில சரவணன் பிடிக்கும், சரவணன் மீனாட்சி சரவணன் ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்லுங்க. அந்த சீரியல் மீனாட்சி தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவ இவ்வளோ வாய் பேச மாட்டாங்க, இவ்வளோ சண்டை போட மாட்டா, இவ்வளோ அலைய விட மாட்டா, இவ்வளோ தொங்க விட மாட்டா. என்னதான் பண்ணாலும் ஒரு டீசெண்டா ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணுவா. அந்த லெவலே மெயின்டைன் பண்ணாம பண்றா. மதுரைக்காரங்க பெட்டர்னு நினைக்கிறேன் திருநெல்வேலியை விட. ஆஹா சூப்பர். உங்களை பார்த்துட்டோம், உங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்க குடும்பத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் அப்படி நெகிழ வைக்கக்கூடிய கதாபாத்திரம். ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன். உண்மையிலேயே இப்படி ஒரு ஃபேமிலியில நான் பிறக்கலையே அப்படின்னு எத்தனையோ பேரை ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி எங்களுடைய ஃபேமிலி. அந்த அளவுக்கு எங்க அம்மாவாகட்டும், ரொம்ப சொல்லணும்னா எங்க அப்பாவாகட்டும், இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதே, உங்க அப்பாவா நடிக்கிறவர் உங்க அப்பாவா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க. ஸோ இப்படி ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் மத்தியில் ஏற்படுத்திய ஒரு கதாபாத்திரம் எங்களுடைய குடும்பம். எங்களுடைய அக்கா ஆல்மோஸ்ட் என்னுடைய ரியல் லைஃப் அக்கா தான் இந்த சீரியலில் ஒரு அக்காவுடைய கதாபாத்திரம். அவ்வளோ ஒரு சண்டை போட்டுக்கிற நேரத்தில் சண்டை போட்டுப்போம், சேர்ந்துக்கிற நேரத்தில் சேர்ந்துக்கிடுப்போம். ஆனால் எந்த ஒரு நேரத்துலையும் அக்காவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தம்பியை விட்டு கொடுக்க மாட்டான். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் குடும்பமே இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு பையன் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு அப்பா மூஞ்ச பார்த்து பேச முடியாத பசங்க மத்தியில் இவ்வளோ ஒரு அந்யூன்யமான ஒரு அப்பா நிறைய பேர் ஏங்க வைக்குது. எங்கள் அப்பா இந்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பா. ஸோ அந்த ஏக்கத்தை கொடுத்துருக்கிற அந்த அப்பாவை நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா கூட்டலாமா? பத்தியும் கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை. என் ஃபேமிலியில் என் அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரியல் லைஃப்பில் எனக்கு அண்ணன் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தால் தான் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நல்ல ஒரு அண்ணன். ஸோ இப்போ மொத்த ஃபேமிலி இப்போ நம்ம கூப்பிடலாமா? சீர்வரிசையோட அந்த காட்சி ஃபேமிலியை கொஞ்சம் வரவேங்கப்பா எல்லாரும் ப்ளீஸ். பலத்த கரகோஷங்கள். நல்ல கை தட்டி அவங்கள வரவேற்கலாம். உண்மையிலே இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது எங்களுக்கே அப்படி கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்கு சார். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் களிப்பளிக்கும் களிப்பே என்று ஈஸ்வரனை எல்லாரும் சொல்வார்கள். வயது வந்தவர்களாக இருந்தாலும், சிறியவர்களாக இருந்தாலும், வறியவர்களாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், எல்லாரையும் மரியாதையுடன் அன்போடு பேசி பழகும் கோவை மாநகரின் மாமக்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த தொடர்ல
நாங்கெல்லாம் பெருமையாக கருது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் மேடம் குயிலி அவங்க என்னுடைய மனைவியாக நடிக்கிறார்கள். ஒரு மல்டி ஃபேசட் டேலண்டட் உமன். இதில் ஒரு வில்லத்தனமான சில வேலைகள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்குள் ஒரு குழந்தைத்தனமும் ஒரு இன்னோசன்ஸ் தான் இருக்கும். அதுதான் த பியூட்டி ஆஃப் சாரதா. உங்களை இப்ப பார்க்கறது மட்டும் இல்லை, இப்ப பார்த்தா கூட அந்த கப்பல்ல உங்க கை மட்டும் தனியா வந்து அப்பா உங்க இடுப்பு வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு. கபோர்ட்லவா இல்லம்மா, அந்த பாட்டை பார்த்து கிறுக்கு பிடிச்சதுல முதல்ல ஒருத்தன் நான் தான். அப்படியே இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுடைய நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் டான்ஸ் ஆடணும்ங்கறீங்களா? ஐயோ, ஒரு ஸ்டெப் போடுங்க. பாருங்க எவ்வளவு வாசை பாருங்க மக்களுக்கு. அதனால என்ன, மக்களுக்காக, அதுவும் கோவை மக்களுக்காக எதுவும் பண்ண தயார். அண்ணா சொன்னது போல நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கோம். செந்தில வந்து நான் சரவணன் சரவணன் தான் கூப்பிடுவேன். எனக்கு டப்புன்னு செந்தில் வராது, சரவணன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் ரொம்ப பொசசிவானவன். அப்படி அந்த கேரக்டர் பண்ணி பண்ணி ரியல் லைஃப்லயே நான் பொசசிவ் ஆயிட்டேன். என்னை அறியாமே மூஞ்ச காட்டுவேன், திட்டுவேன், ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பேன். அது பல பேரோட மனசை நோகடிச்சிருக்கு. அதனால நானும் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அது வேற விஷயம். என்னுடைய மீனாட்சி, மீனாட்சி என்ன, மீன் அப்படின்னா கண்கள். அந்த கண்கள் அழகான கண்களுக்கு சொந்தக்காரி மீனாட்சி. அப்படிப்பட்ட அழகிய கண்களுடைய மீனாட்சி அழகு மட்டுமில்ல, நடிப்பிலையும் சிறந்து விளங்கக்கூடியவள். பொண்ணு வீட்டுக்காரன் அவர்களே, அவர்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க. முதல்ல உங்களுடைய நம்ம ஊர் ஸ்லாங் வந்து ரொம்ப சூப்பர். உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ் தெரியுது. நன்றி. என் இனிய தமிழ் மக்களை உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா பேசுகின்றேன். கிராமத்து காட்டின் சுகந்தங்களில் அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஏதாவது பிளட் ரிலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா ப்ளீஸ்? அவர் வந்து அவரை தந்தை என்று அழைக்கும் பாக்கியம் கிடைச்சது பெரிய விஷயம். என்னை வந்து நடிகனாக்கி நீ ஒன்னாலையும் நடிக்க முடியும்டா அப்படின்னு சொல்லி, டே ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்கு பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்னை வந்து அறிமுகப்படுத்தி என்னை நடிகனாக்குனது இயக்குனர் இமயம் பாசத்துக்குரிய தந்தை பாரதி ராஜா அவர்கள். அதை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் என்னுடைய உறவு, சொந்தம், பாசமிகு தந்தை. சரவணன் சார், உங்கள்கிட்ட முக்கியமான கேள்வி. சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்களா? ஏன்னா இங்கே வந்த எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்க ரிசப்ஷனுக்கு. எனக்கு தேவை, கல்யாணத்தில் சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்களா? சாப்பாடுனா இப்படி ஒரு சாப்பாடான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மெனுவை நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு அறுசுவை அரசு வந்து அற்புதமான உணவுகள் எல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டாருடைய திருமண விழாக்கள் முதற்கொண்டு அவங்களுடைய உணவு தான். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு, உங்கள் கல்யாணம் அப்படி தான் பிரமாதமான சாப்பாடோட தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இது வந்து வெறும் ரிசப்ஷனுக்கு மட்டும்தான். கல்யாணத்துக்கு இதே இன்னும் டபுளாக பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே அறுசுவை அரசு கிட்ட. அடடா சூப்பர். Thank you so much family members. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்காங்க, அவங்கள வாழ்த்தி எங்களுக்கு கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். நான் சொல்லவா? யா. இல்ல நான் சொல்லவா, வேற யார் சொல்லணும்? இல்ல இல்ல நீங்களா சொல்லணும், ஆனா வேற வாய்ஸ்ல. இப்ப நம்ம உலக நாயகன் கமல் சார் வந்து நம்ம மணமக்களை வாழ்த்தி இருந்தா. யா வெல், இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல கப்புள்ஸை நான் பார்த்ததே கிடையாது. இது நிஜமான உண்மை. ஏன்னா விஜய் தொலைக்காட்சியில் இந்த சரவணன் மீனாட்சி வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை விட இந்த கூட்டத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நாயகன் படத்தில் நான் பார்த்த குயிலி. ஐயோ என்ன அழகு! இப்போ பார்க்கும்போது கூட அதே காஸ்டியூமில் வந்து ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு உண்டு. பட் அதை செய்ய மாட்டாங்க. வந்து ஆடுவாங்க, கண்டிப்பாக என் கூட வந்து ஆட போகிறாங்க. அவர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமேசிங். ஓகே, இப்போ திருமணம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஓ சாரி, இல்ல ஒரு ஃப்ளோர்ல போட்டேமா, கையை விடுமா. அண்ணே நோ கால் பிரதர்.
அப்புறம் என்னதான் கூப்பிடுது அங்கிள் டார்லிங். டார்லிங்கா அப்புறமா ஓகே அடுத்து யாரை பார்க்க போறோம்? ஓகே இப்போ அடுத்ததா வந்து ஒரு திருமண வரவேற்பு அப்படின்னா பாட்டு இருக்கணும், நீங்களாம் ஆடணும், நாங்களாம் ரசிக்கணும், அதுதானே முக்கியம். சோ மணமக்களை வாழ்த்தி அவங்கள பத்தி ஒரு அழகான பாடலை பாட எக்ஸாக்ட்லி சூப்பர் சிங்கர்ஸோட 4 சூப்பரான சிங்கர்ஸ் வர போறாங்க. ஒரு மியூசிக் சரவடி அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் கௌஷிக், தன்யஸ்ரீ, சத்யபிரகாஷ். லெட்ஸ் வெல்கம். மாடத்திலே கண்ணி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசாரழகே வாடி சிவகாமி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீ இருப்பியோ அடங்காத அலமோ போல் இருப்பியோ சட்ட திட்டம் தான் கையில் வச்சிருப்பேளா வாலு பண்ணி நான் என்ன நச்சிருப்பேளா மத்தியான நேரம் பாய் போட சொன்னா மாட்டேன்னு சொல்லுவியோ மாட்டேன்னு சொன்னா சும்மாவா விடுவேள் மாட்னீஷோ கூப்பிடுவேள் ஏன்னா நாளை சங்கதி நாளை பார்க்கலாம் மாமி போவாடி அணத்துக்கலாம் மாடத்திலே கண்ணி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசாரழகே வாடி வாடி சிவகாமி வாடி. சிரித்தவளே என்ன குங்குமத்து கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே ஓங்கொடுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாட்டு தாயே கொதித்த மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசடியே அடி ஒம்பால சிவப்பு இல்லை கணும் கால் கூட கருப்பு இல்லை நீ தீண்டும் இடம் தித்திக்குமே நீ பாக்கி உடம்பு செய்ய வேணும் பாக்கியமே உருக்கு சிரித்தவளே இந்த குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சு மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாட்டு தாயே உன்னை பார்த்த அந்த நிமிஷம் வரைஞ்சு போச்சே நகரவே இல்லை தின்ன சோறும் செரிக்கவே இல்லை புலம்புற நானே வாசம் அடிக்கிற காத்து என் கூட நடக்கிறது என் சேவை கூற சத்தம் பேர கேட்கிறது ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயம் இப்போ விளையுதடி என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி என் மேல நல பொழியுதடி
ஒன்னு தொடுவன காத்து கடக்கையில பூங்காத்து புலம்பி தவிக்கிறடி என் மனசு திருவிழா கடைகளை போல திணறே நான் தானே எதிரில் நீ வரும்போது நரளரே ஏதானோ பாதகத்தி என்ன ஒரு பார்வையால கொன்ன ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயோ இப்ப அலையுதடி என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி என் மேல நிலா ஒளியுதடி தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சு தான் இருக்க ஒன்னனப்பில் நான் பறிச்ச தாமரைய உன்னவனத்தினில பெடக்குயில் கூவையில உன்னோடைய வேதனைய நான் அறிஞ்சேன் உன் கழுத்தில் மாலையிட இரண்டு தோளத்தொட என்ன தவம் செஞ்ச நாய மாமா வண்ண கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ளம் மட்டும் வழியே நானே உள்ளம் மட்டும் வழியே நானே. இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவ பழக கள்ளச்சீரி பழக மறக்க மனம் கூடுதில்லையே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அழகா பாடினாங்க பாத்தியாமா? அமேசிங்கா ச்சே, அந்த மாதிரி மென்டலி பாடுறது ரொம்ப கஷ்டம். மென்டலியா? மென்டலிமா? மென்டலியா? கண்டினியூவா பாடுறது பேர் என்ன? மென்டலி தானே? மென்டலி. சரி ஓடு, ஏதோ ஒரு லீ. ஓ, நீ ஏதாவது பாட்டு பாட தெரியுமா உனக்கு? நான் பாடுறேனே. எங்க இந்த வாயை வச்சுக்கிட்டு பாடு. குறுக்கு சிரித்தவளே பல குடும்பத்தை கெடுத்தவளே. என்ன பாட்டு பாடுற? குறுக்கு சிறுத்தவன்லாம் ஒரு பாட்டு பாடுவான். நல்ல பாட்டா பாடுமா. கூறுகிட்ட குக்கரு. நல்ல பாட்டுன்னா ஆ. கண்ணும் கண்ணும் நோக்கியா. ஒக்கா பேரு பாக்கியாவா? கண்ணும் கண்ணு நோக்கியான்னா காது காது என்ன சோனி எரிக்சன் வாயு மூக்கு என்ன கச்சா? உன்னைய போட்டு கொல்ல வேண்டியதான். நல்ல பாட்டை பாடி தொலை. நான் பாடுவேன். எல்லாரும் ஓடுவாங்களா? நோ. ஆ. நல்ல பாட்டு பாட்டுமா? பாடு. சூப்பரா. ஆ. கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுதிருச்சு எதுக்கு? நசுக்கு. எறும்பு உள்ள போனா என்ன அம்பிடுத்தான்? இதுக்கு மேல நான் பாடுறதா இல்ல. நீ தயவு செய்து பாடாத. அடுத்து நம்ம யார் பெர்ஃபார்ம் பண்ண வர போறாங்க? அடுத்ததாக நம்ம வந்து ஒரு டான்ஸ். என்னை பார்த்தாலே தெரியல. இப்ப என்ன பண்ண பாத்தியா? என்ன பண்ணீங்க? உனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அந்த மூமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் நம்ம. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் அடுத்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் யார் பாட போறா? அடுத்த ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ரெண்டு மிக சூப்பர் டான்சர்ஸ் வர போறாங்க. உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவோட ஃபேம் மனோஜ் அண்ட் K5 கனா காலம் காலங்களோட அழகி அப்படி சொல்லலாம். K5னா? K5னா? கனா காலம் காலங்கள் வாடே. அப்படி பிராங்கா சொல்லுமா. செங்கபலம். வள்ளியே சக்கர வள்ளியே மல்லியே சந்தன மல்லியே வள்ளியே பங்கன வள்ளியே Nangai, nilavi tanga
ஒல்லி பெல்லி ஜல்லி பெல்லி மல்லி மாச மல்லி வாமல்லி வெங்கல பெல்லி சொல்லி சொல்லி ஒன்ன அள்ளி கிள்ளி கண்ணம் கிள்ளி விளையாட வந்தவன் கிள்ளி ஒல்லி பெல்லி ஜல்லி பெல்லி மல்லி மாச மல்லி வாமல்லி வெங்கல பெல்லி தட்டு சாயத்துல ஒட்டிக்கொள்ள வாடா உள்ள பத்து வேரல் தீக்குச்சிய பத்த வைக்க வாடி புள்ள கட்ட பொம்மை பேர நீ கத்தி மிச வீர முத்தம் வச்சு குத்தி கொள்ள செத்து போறேன் மாயாவிதான் நீயும் எங்க மயங்கி போட்ட நானும் அத்தங்கால மோகி நீங்க பாண்டி என்ன கட்டி பிடிக்க Chillax, 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 chillax. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்தில் நகை போடுறது ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். எங்கே வாங்குறது, எந்த மாதிரி, எந்த டிசைனில் வாங்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு என்ன அந்த கவலையே இல்லை. ஆமாங்க, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான டிசைன்லேருந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு 3 கலெக்ஷனை கொண்டு வந்து எங்கள் முன்னாடி வச்சு அதை வந்து நாங்கள்ல மக்களையே தேர்ந்தெடுக்க சொல்லி அதை தேர்ந்தெடுத்து மீனாட்சிக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் அது. அது பாருங்களேன். ஒரு குடும்பத்துக்கு நகை வேணும்னா நகை கடைக்கு தான் போவேன். ஆமாம். ட்ரெஸ் எடுக்கணும்னா ட்ரெஸ் கடைக்கு தான் போவேன். ஆமாம். ஆனால் நம்ம ஆர்எம்கேவியும் தங்கமயில் ஜுவல்லரியும் அந்த முதலாளி இங்கே கடையவே இங்கே கொண்டாண்டாங்க பாரு. பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து பொதுவாக வந்து மாப்பிள்ளை பொண்ணு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, சொந்தக்காரன் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, சந்தோஷப்படுறது 2 ஜீவன் தான். யாருங்க? ஒன்று நகைக்கடைக்காரர் முதலாளி, இன்னொன்று துணிக்கடைக்காரர் முதலாளி. கரெக்டா சொன்னீங்க. அடே அப்பா, லயன்ல நின்று ஒரு தடவை கல்யாணம் ஆன புதுசுல நான் ஒரு கடைக்கு போனேன். அதாவது உண்மையில இங்க உள்ள ஆண்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்க வீட்டுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தயவு செய்து துணி கடைக்கு நகை கடைக்கெல்லாம் போகும்போது நீங்க போகாதீங்க, பொம்பளையால மட்டும் அனுப்புங்க. ஏன்னா குழந்தை பிறந்த புதுசு, என் பொண்டாட்டி எடுக்கிறா எடுத்துக்கிட்டே இருக்கா நகையும் துணியையும். நான் படக்கிற பிள்ளை அழுதவன் என்ன சொன்னா, ஏங்க பிள்ளை அழுகுதுங்க, கொஞ்ச நேரம் வெளியே போய் அமர்த்துங்கண்ணா. நம்மளை தான் இது நேர்ந்து விட்ட மாதிரி ஆக்கிட்டாங்களே. சரி நம்ம ஒருத்தனாவது வெளியே வந்து பிள்ளையை தூக்கிட்டு ஓ ஓ ஓன்னு வெளியே வந்து கதவை திறக்கிறேன். ஒரு 65 பேர் 50 பேர் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ 50 பேர் எங்களை மாதிரி ஆம்பளை தான் வெளியே தர்றேன். என்ன அழகா இருக்கு பாருமா, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நம்மள சரவணன் அண்ட் மீனாட்சிக்காக ஒரு சின்ன கேம் பிளான் பண்ணிருக்கோம். அவங்கள நம்ம மேடை கூப்பிடுவோமா? கூப்பிடலாமா? ஓகே, அந்த தம்பதிகள் மேடைக்கு வாங்கம்மா. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்காக ஆர்எம்கேவி ஃபுல் ட்ரெஸ் கடையை வந்து உங்களுக்காக ஸ்டேஜ்ல கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தங்கமயில் ஜுவல்லரி வந்து ஃபுல் நகையே உங்களுக்காக அங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன டெஸ்ட் உங்க 2 பேருக்கும், ஓகேவா? அழகான கேம் ஷோ, ஒரு அழகான ஒரு கேம். என்ன பண்ண போறோம்னா, மீனாட்சியை நாங்க வந்து மறைச்சு வச்சுட்டு நீங்க மீனாட்சிக்காக ஒரு அழகான ஜுவல்லரி செட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணி வைக்கணும். மீனாட்சி மறுபடியும் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணதே சூஸ் பண்ணணும். அப்ப வந்து உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கு, எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வேவ் லெந்த்,
எப்படி செட் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸ்டேஜிலேயே குடும்பத்தை பிரிக்கணும்னு ஒரு திட்டம் போல இருக்கே. இல்ல உங்களுக்குள்ள, ஏன்னா உங்களுக்குள்ள நல்ல வேவ் லென்த் இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்க கரெக்டா தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ மீனாட்சி மேடம், யூ கோ பேக் த ஸ்டேஜ். ஆஃப்டர் வி கால் யூ கம் பேக். யுவர் சரவணன் செலக்ட் ஆஃப் யுவர் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஜுவல்ஸ் எவ்ரிதிங். அடடா, இது என் கழுத்துல போட்டா எப்படி இருக்கும்? என்ன அழகா உங்களுக்காக தங்கம். ஓகேவா? நோ நோ, பெரிய நோ. ஓகே, இது ஓகே, இது மெஜாரிட்டி. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேவா? மீனாட்சியை கூப்பிட வேண்டியதான். மீனாட்சி அவர்களே வரவும் வரவும் வரவும். அவர் வந்து அழகான ஒரு ஜுவல்லரி செட்டு சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் எதை சூஸ் பண்ணாருன்னு நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேவா? பாத்தீங்களா, நீ எவ்வளவுதான் நாரதர் வேலை பண்ணாலும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்குமா. Now it is your turn. நீங்க வந்து மிஸ்டர் சரவணனுக்காக தங்கமயிலோட அழகான செட் நீங்க வந்து அவருக்காக சூஸ் பண்ணணும். ரெடியா? அதானே பெருசா அதானே இருக்கு. தூக்கி போடுமா. எல்லாம் கை தட்டுங்க, ஜோரா ஒரு கை தட்டுங்க. ஓகே, இவங்க செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மிஸ்டர் சரவணன் வர சொல்லுங்க. அவங்க எதை செலக்ட் பண்ணிருப்பாங்க? இந்த ஊம சிரிப்பா சிரிச்சு கவுத்தற கூடாது. அப்படி போங்கம்மா. நீங்க செலக்ட் பண்ணுங்க சார். ரொம்ப ஈஸி. எப்படி? ரொம்ப ரொம்ப ஈஸி. உன்னுடைய எண்ணமும் அந்த பிள்ளையோட எண்ணமும் ஒண்ணா இருக்குமா? ஓ, சூப்பர். எப்படி? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரியோட புது நகையில போட்டுட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு வர போறீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ உங்களுக்காக ஒரு அழகான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. Oh baby, I feel like flying, flying up, 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 up in the air. When I look at you looking at me like you wanna make love to me there. பொண்ண பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம், தேடி பார்க்குறேன் கொண்ட பாடி நானோ. சத்தியமா எனக்கு நீ வேணாம், கண்டிப்பா எனக்கு நான் வேணும். தயவு செஞ்சு ஒரு கண்ணெடுத்து என்ன சுட. எப்படி ஒன்ன பெத்தாம் 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 கையில கிடைச்சா செத்தாம் 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 செத்தாம். எப்படி ஒன்ன பெத்தாம் 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 அவன் கையில கிடைச்சா செத்தாம் 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 செத்தாம். Move your body. Move your body. எப்படி ஒன்ன பெத்தாம் அவன் கையில கிடைச்சா செத்தாம். 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 இப்படி காதலியே கிடைக்காம எவன்டி உன்னை பெத்தான்னு அலைஞ்சிட்டு இருந்த அப்புவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. பொண்டாட்டை அடி நீ தானே என் ஸ்வீட்டை, ஐ லவ் யூ டில் யுவர் பாட்டி, தேவையில்லவ பாட்டி.
வடி 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 கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அடி வடி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி என் பொண்டாட்டே பொண்டாட்டே எனக்கு தேவையில்லாம பாட்டே பாட்டே I love you டி my பொண்டாட்டே. கோயம்புத்தூர்ல நடந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நான் சரவணன் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், சரவணன் என்ன எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு அது தெரியறதுக்காக ஒரு கேம் வச்சிருந்தேன். ஆமாங்க, இந்த போட்டியில அதுவும் தனியா வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேர் முன்னாடி எங்களை நிக்க வச்சு இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த போட்டியில நாங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தோம்? 100 எடுத்தோமா, இல்லை 80 எடுத்தோமா, இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணோமா 60 எடுத்து, இல்லை ஃபெயில் ஆனோமா? நீங்களே பாருங்க. மீனாட்சி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையிலே இந்த பிள்ளையோட ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. ஹலோ, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்க ரெண்டு பேருக்குமே கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட், அதாவது எவ்வளவு பொருத்தம் இருக்கு அப்படி நாங்க பார்க்க போறோம். ட்ரெஸ் செலெக்ஷன்ல பார்த்துட்டோம், இப்போ சில கேள்விகள் கேட்க போறோம். ஓகேவா? முதல் கேள்வி வந்து மீனாட்சிக்கு நீங்க ஐ லவ் யூ சொல்லணும்னா எத்தனை தடவை சொல்வீங்க? ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ ஒரு 1000 தடவை, ஆப்ஷன் பி லட்ச தடவை, ஆப்ஷன் சி கோடி தடவை. இது நீங்க இப்படி ரிவர்ஸா கேட்டுக்கலாம். நீங்க எத்தனை வாட்டி சொன்னா அவங்க எத்தனை வாட்டி சொல்லுவாங்கன்னு கேட்டுக்கலாம். இது இப்படின்றீங்க. ஓகே, இது நீங்க எத்தனை வாட்டி சொன்னா அவங்க எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? நான் ஒரு தடவை சொன்னாலும் சரி, கோடி தடவை சொன்னாலும் சரி, அவங்க திருப்பி சொல்ல போறது ஒரு தடவை தான். ஆனா நான் வந்து பாரபட்சமே பார்க்காம, வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம கோடி தடவை ஐ லவ் யூ சொன்னாலும் உங்களை வந்து சரவணன் சார் வந்து மீனாட்சின்னு சொல்லும்போது மீனாட்சி அப்படின்னு சொன்னா பிடிக்குமா, மீனா அப்படின்னு சொன்னா பிடிக்குமா, மீனு அப்படி சொன்னா பிடிக்குமா, மீ அப்படி சொன்னா பிடிக்குமா? மீனு மீனு எங்க எங்க ஒரு தடவை எங்க கூப்பிடுங்க. மீனாட்சி, மீனாட்சி, ஸ்டேஜ் ஸ்டேஜ். என்ன மீனு, அடடா மீனு ரொம்ப தான். ஓ ஓகே மிஸ்டர் சரண், உங்களுக்கு அடுத்த கேள்வி. கல்யாணத்துக்கு அப்புறமா மீனாட்சிக்கும் உங்க அம்மாக்கும் சண்டை வந்துருச்சுன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? மீனாட்சி. நான் சொல்லி முடிக்கவே இல்லையே. மீனாட்சி. அம்மா புருஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம மீனாட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எங்க அப்பா இருக்கிறாரு. மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருக்கா? அங்க பாருங்க, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் எங்க அம்மாவுக்கு பக்கபலமா எங்க அப்பா இருக்கிறாரு. சோ ஆப்வியஸ்லி நான் தான் மீனாட்சி சப்போர்ட் பண்ணுவேன். ஆஹா, எவ்வளோ நல்லவரு வல்லவரு. சரி, ஓகே. இப்ப சரவணன் வந்து யார்கிட்ட வலிஞ்சா உங்களுக்கு ரொம்ப கோவம்? யார்கிட்ட வழியறது எனக்கு பிடிக்கல. யார்கிட்ட வலிஞ்சாலும் பிடிக்காதான். ச்சே, சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஓகே யார்? அது 3 ஆப்ஷன்ஸ். மதுரை மீனாட்சியா, காஞ்சி காமாட்சியா, இல்ல காசி விசாலாட்சியா, இல்ல 4th ஆப்ஷன் நீங்களா கூட வச்சுக்கலாம். நான் வந்து இத இன்னும் அழகா சொல்லணும்னா, உடல் மண்ணுக்கு, என் உள்ளமெல்லாம் மீனாட்சிக்கு. செத்தான் எதிரி. சரி, ஓகே. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. சரவணன் கூட நீங்க போட்ட சண்டையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை எது? ஜாதக சண்டையா, இல்ல 100 பவுன் நகை சண்டையா, இல்ல PhD சண்டையா? ஏய் சொல்லுங்க மேடம். ஜாதக சண்டை. ஜாதக சண்டை. ஜாதக சண்டை. இப்போ வந்து உங்க ஃபேமிலி நாங்க வந்து ஸ்டேஜுக்கு வர வைக்கிறோம். GRB ஸ்வீட்ஸ் வந்து உங்களுக்காக ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்ல தருணத்தை வந்து ஸ்வீட்ஸோட நம்ம என்ஜாய் பண்றோம். ஐயோ, எல்லார பத்தி சொன்னேன். அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா?
யாரு பாரதி ராஜா பத்தியா? நல்ல அண்ணங்க. அப்படியே பாசமலர் படத்தை அடிக்கடி திருப்பி விசிடியில் போட்டு பார்த்த மாதிரி இருக்கு இவங்க 2 பேரும் சீன் எல்லாம். எத்தனை வாட்டி என் சட்டையை கீச்சிருக்கான் தெரியுங்களா? சும்மா பார்க்க போனதுக்கெல்லாம் ஏண்டா எடுபட்ட பயில ஏன்டா எங்க வீட்டுக்கு வர அப்படின்னு இல்லை அப்படியெல்லாம் கிழிச்சவன் இன்னைக்கு மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்றானா எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கு. உங்க அண்ணனுக்கு எங்க அக்கா மேல ஒரு கண்ணா? ஏய் என்ன அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. அடிக்கடி அவன் காய்கறி கூட வாங்கின்னு வீட்டுக்கு வரானே எதுக்குன்னே தெரியலையே. ஏன் சம்பந்தி மேல பாசமா இருக்கு? திடீர்னு எப்படி அந்த பாசம் வந்ததுதான் கேட்குறேன். மீனாட்சி, ஒரு வேளை நான் கேள்விப்பட்டது உண்மையா இருந்தது, எத்தனை வாட்டி என் சட்டையை கிழிச்சிருப்பான், அவன் ஒரு சட்டையாச்சும் நான் கிழிக்காம விட மாட்டேன் மீனாட்சி. ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஜென்யூனான ஆளுங்க. என்ன கூட பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தமிழை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அண்ணன்னா இப்படிதான் இருக்கணும், தங்கச்சி மேல எவ்வளவு உசுரா இருக்கிறான் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் தான். உங்க அண்ணன் என்ன வேலை பண்றான்? என்ன 7Cல வாதிரா இருக்கு. 7Cலயா? அடிப்பாவி, சரவணன் மீனாட்சி 7Cக்கு முடிச்சு போறாளவே. போயிட்டு வரட்டா? ஐயோ, என்னமோ சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி ஃபீல் குடுக்குற. இனி உன்னை எப்போ பாப்பணும்? அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ள நீ வரலனா என் பேரை மாத்திக்கிறேன். என்ன நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? எனக்கு தெரியாதா? மொக்கே ஏதாவது காரணத்தை வச்சுக்கிட்டு 4 நாள்ல வந்து நிப்ப. முன்னாடியாச்சும் அண்ணனுக்கு கொஞ்சம் பயப்படுவ, இப்ப அதுவும் இல்லைன்னு ஆகி போச்சு. ஆமால. சரி, எப்ப வருவ? சீக்கிரமே. எதுக்கு வருவ? கல்யாண கார்டு டிசைன் காட்டணும்ல. கேடி பையன்டா நீ. ஒவ்வொரு தடவை வரப்ப 4 கார்டை எடுத்துட்டு வரேன். நீ பிடிக்கலன்னு சொல்லு, திருப்பி 4 கார்டை எடுத்துட்டு வரேன், அதையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. கார்டு செலக்ட் பண்றதை வச்சு 1 வருஷம் ஓட்டிலான்னு பாக்குறியா? ரொம்ப போர் அடிக்கும். மீனாட்சி, என்ன எப்படி? என்ன எப்படி? இல்ல, நல்லா இருக்கேன்ல. காலைல நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அழகா இருப்பேன். மத்தியானம் லைட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்ணை சொக்கி ஒரு மாதிரி கிளார்ல இருப்பேன். சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது டேபிள் டென்னிஸ்ல ஆட்டு ஓன்னு இருப்பேன். நீ மட்டும் எப்படி எப்ப பார்த்தாலும் அப்படியே தொடச்சு வச்ச குத்துவலுக்கு மாதிரி பளிச்சுன்னு இருக்க? அதுக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? என்ன சொல்லு. நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீ எப்பவுமே என்ன ரொமான்ஸா பாக்குறதுனால உனக்கு அப்படி தெரியுது. மீனாட்சி, நிஜமா சொல்றேன்டி, நீ ஒரு பேரழகி. தேங்க் யூ. ஒரு சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்க தெரியுமா நீ? அடடா, இப்ப என்னாச்சு உனக்கு? சீரியஸா சொல்றேன் மீனாட்சி, நீ இந்த ரேவதி சுஹாசினி அந்த டைப்பு. ஐயோ, எனக்கு ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஐஸ் எல்லாம் வைக்கல, உண்மைதான் சொல்றேன். நீ மட்டும் கொஞ்சம் டயட்ல இருந்து உடம்ப இழைச்சேன்னு வச்சுக்க. தம்பி, டாபிக்க சேஞ்ச் பண்ணு. விட்டா அப்படியே வர்ணிப்பியா நீ? ஐயோ, இப்படி ஒரு பொக்கிஷத்தை நான் கல்லடக்குறிச்சியில விட்டுட்டு எப்படி மீனாட்சி நான் மெட்ராஸ் போவேன்? எப்படி நான் போவேன்? தம்பி, இந்த பொக்கிஷம் 20 வருஷமா கல்லடக்குறிச்சியில தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்பதான் திருடங்க மெட்ராஸ்ல இருந்து வந்து போறாங்க கொள்ளையடிக்கிறதுக்கு. அல்ல குறையாத அழகே, நீதானடி உலகின் 8வது அதிசயம். 5 நிமிஷம் போதும்டா அவனுக்கு. டக்குன்னு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ற. அப்ப நான் கிளம்பட்டுமா? பொறு, அண்ணன் வண்டி சொல்றேன்னு சொன்னுச்சு. ஐயோ, உங்க அண்ணன் தர்பார் பெரிய தர்பாரா இருக்க. அதான் அண்ணன் ஸ்டைல். அண்ணன் கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு ரொம்ப நல்லவன். கொஞ்சம் கேப் கிடைச்சா உடனே உங்க அண்ணனுக்கு ஒரு விளம்பரத்தை ஓட்டுறியா? அதுல என்னண்ண வண்டி சொல்றேன்னு? வண்டியெல்லாம் எதுக்குமா? நானே பைக்கில் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். நீயாண்ணா கூப்பிட்டு போற? ஆமாம்மா, டிக்கெட் வர வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஸ்டேஷன்ல தெரிஞ்ச டிடிஆர் யாராவது கன்னியாகுமரியிலேருந்து வருவாங்க, சொல்லி ஏற்றி விட்டுலாம்ல. இல்லாட்டி கொள்ள தூரம் நின்று போற மாதிரி ஆயிரும்மா. சரிண்ணே. பைக்கில் வர்றது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மீனாட்சி, ட்ரெயினுக்கு லேட் ஆகிற போது வர சொல்லுமா. பரவாயில்ல கொடுங்க.
என எண்ணி எண்ணி எங்க வச்சா நட்பான நம்ம நெஞ்ச தச்சா நம் கண்ணில் நீர பொங்க வச்சா என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோயம்புத்தூர்ல நடந்த சரவணன் மீனாட்சி வரவேற்புல நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்துச்சுங்க. பயங்கர பிரம்மாண்டமா அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர்ல அப்படியே சூப்பரா போயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவுல இந்த காலங்கள் பாலாவும் விஷ்ணுவும் என்கிட்ட வந்து, அண்ணே அண்ணே இந்த இடத்துல ஒரு ஐட்டம் சாங் போட்டா சூப்பரா இருக்குண்ணே, ஒரே ஒரு ஐட்டம் சாங்னே அப்படின்னா. டே வானாடா, ஃபேமிலி ஃபங்க்ஷன்டா, எல்லாரும் குடும்பமா வந்திருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஐட்டம் சாங் வேணாண்டானே. இல்லண்ணே நாங்க பாத்துக்கிறேனே, நம்ம யாமினியும் நிஷாவையும் நாங்க எப்படியாச்சும் போய் சொல்லி கூட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொன்னானுங்க. மீனாட்சி கூட இந்த விஷயம் தெரியாது. சரி ஒரு நிகழ்ச்சியில கொஞ்சம் கவர்ச்சி இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நானும், ஒரு யாமினியும் நிஷாவும் தான் கொஞ்சம் கவர்ச்சியா வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த ஸ்டேஜில் நடந்ததே வேறங்க. ஒட்டுமொத்த கவர்ச்சியையும் பாலாவும் விஷ்ணுவும் காட்டிட்டானுங்க. அந்த ஸ்டேஜில் நடந்த அந்த கூத்தை நீங்க பாருங்க. இந்த ஃபுல் ஈவெண்ட்டுக்கே ஒரு திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. இது அம்பாதி பரம்பரை அச்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா. நாம கொட்டுன்னு ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொட்டாது பணமழதா. நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடு திரு கேட்டு. இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு, ஓஹோடு நச்சாததா. ஆடாம ஜெயிச்சோமடா, நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா. ஓடாம ரன் எடுத்தோம், சும்மாவே உட்காந்து விட்டெடுத்தோம். இது அம்பானி பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் படத்திரதா. நாம கொஞ்சம் ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொண்டாதோ பணமழடா. ஒன்னா ரெண்டா ஆசை ஒன்ன கண்டா, சில்லுன்னு நிக்கிற சிகரு தண்டா. அப்பு தண்டா செய்ய உப்பு கொண்டா, பூ மேல கொண்டு சொல்ல பண்டா. 7 மலை இருக்கும் கடவுளுக்கும், காசு தேவைன்னா கடங்கோடுப்போம். அந்த குபேரே அவன் குசேல, நம்ம ப்ராப்பர்ட்டி முன்னால சிங்கிள்டி என்றாலும் சொந்தத்தின் சித்துக்கள்டா. ஹே உள்ளாரவே காடு, ஒன்னால உண்டாச்சு நோக்காடு. போடேண்டி சாப்பாடு, தொட்டாக்க போடாத கூப்பாடு. ராம ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்கிட்டா என் துங்கத்தில் பூஜா. நான் கேட்டா கேட்டதை கொடுப்பேன், கேட்கிற வரங்களை கேட்டுக்கடா. காலங்கள் காத்தாடி ஆட்டத்தை பார்த்தாச்சு. அடுத்தது யாரு? நம்ம பாலானா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மச்சாப்பு போல சிரிச்சிட்டு போனா, கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த, இவ முந்தானைய மோந்து நான் மொப்பம் புடிச்சு நடந்த. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப
ஆட்டுறா இவ கழுப்பான ஓடட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா கடந்த 2 வாரமா சரவணன் மீனாட்சியுடைய வரவேற்புக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்போ உங்களுடைய கல்யாணம் நடக்கும், எப்போ உங்களுடைய கல்யாணம் நடக்கும்னு. மிக விரைவில் சரவணன் மீனாட்சியுடைய திருமணத்தை நீங்க பார்க்க போறீங்க. முதன் முறையா இந்தியாவில் ஒரு கதையில வர ஒரு கல்யாணத்திற்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு, இவ்வளோ வரவேற்பு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். எங்களுடைய சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்திருந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய விரைவில் சரவணன் மீனாட்சி உடைய கல்யாணத்தோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். எங்களோட வரவேற்பு விழாவை எங்களோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். முதன் முறையா ஒரு தொலைக்காட்சியில ஒரு கதைக்கு, அந்த கதையில நடக்க போற ஒரு கல்யாணத்திற்கு இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வளோ ஒரு வரவேற்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு வெற்றிக்கு நீங்க தான் காரணம். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.